மாந்திரிகம்னா என்ன? முதல் எடுத்தோன்னே படிச்சீங்கன்னா தெரியும். நம் மனதை ஒருமுகப்படுத்தி மனதால் மந்திரங்களை உருவேற்றி நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது மாந்திரிகமாகும். இது எப்படி? மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? மனசை ஒருநிலைப்படுத்தனா ஃபர்ஸ்ட் வந்து தியானம் இருக்கணும். புரியுதுங்களா? தியானம் இருக்கணும். இந்த தியானத்தின் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மூச்சு காற்றை வந்து என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். ஒரு நிலைக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்ப உங்களை நீங்களே அறியக்கூடிய தன்மை உருவாகும். புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவேன். நான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்தீங்கன்னா ஐக்கன் மூன்றாவது கண் திறந்து விடுறோம், அதனால எல்லாத்தையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மூன்றாவது கண் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் நான். சரிங்களா? அப்ப அந்த ஞான சக்தி, அந்த என்ன வேணும், அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கிட்ட இருக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி இருந்தால் மட்டுமே மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். புரியுதா? அப்ப அந்த மனசை ஒருநிலைப்படுத்தினா தான், இப்போ நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, இப்போ ஒரு வசியமே செய்றீங்க. இப்ப இன்னாரும் வசியமாகணும். நீங்க மந்திரத்தை மட்டும் வெறும் வாயில படிச்சா மட்டும் போதாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வாங்கியிருப்போம் போட்டோ, துணி இதெல்லாம் வாங்கியிருப்போம். இப்ப இவங்க முகத்தையும் 2 பேர் முகத்தையும் நல்லா உத்து கவனிச்சுட்டு அதை மனக்கண்ணில் கொண்டு வரணும். மனக்கண்ணில் கொண்டு வந்து இவங்க 2 சந்தோஷமா வாழ்றதாக நம்ம கற்பனை பண்ணணும். புரியுதுங்களா? போட்டால அவங்க வந்து பிரிஞ்சுதான் இருப்பாங்க. நேரடி வாழ்க்கையில பிரிஞ்சுதான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? மனக்கண்ணில் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஜாலியா படத்துக்கு போறாங்க. புரியுதுங்களா? ஜாலியா சினிமா போறவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனக்கண்ணில் அதை நினைச்சுக்கிட்டே மந்திரத்தை சொல்லணும். அது சொல்லும் போதுதான் என்ன ஆகுது? சித்தி ஆகும். இப்ப புரியுதுங்களா? இந்த இது ஏதாச்சும் நீங்க செஞ்சீங்களா? வசியத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சீங்களா? இந்த மாதிரி செஞ்சீங்களா? நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? போட்டோ வச்சு இன்னாருக்கு இன்னார் வசியம் சுவாகா அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லியிருப்பீங்க. வசியம் ஆகணும் அந்த மந்திரத்தை சொல்லியிருப்பீங்க, வசிய மந்திரத்தை சொல்லியிருப்பீங்க. ஆனா போட்டோ வச்சு மனக்கண்ணில் இவங்க 2 சந்தோஷமா இருக்கிறதாக கற்பனை பண்ணீங்களா? இல்ல. இப்ப எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப இந்த கற்பனைங்கிறது கண்ணுங்கிறது அதுக்கு வந்து சும்மா வராது. அதுக்கு வந்து தியானம் பண்ணி அதை நம்ம தான் உருவாக்கணும். அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் அறிய முடியாது அப்படிம்பாங்க. அப்ப சுவர்னா என்ன? சுவர்னா என்ன? இந்த சுவரா? புரியுதுங்களா? இந்த சுவர் இல்லாமலாம் இப்ப சித்திரம்லாம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பட்டாசு வானத்துல வெடிச்சீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வருது. வருதா இல்லையா? அங்க ஏதாச்சும் சுவர் இருக்கா? அப்புறம் எங்க அங்க மட்டும் சித்திரம் வருது? சித்திரம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சுவருங்கிறது நம்மளுடைய உடம்பு. புரியுதுங்களா? உடம்புல வாங்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த பிரபஞ்ச சக்தி தான் சுவர். புரியுதுங்களா? அந்த சுவர்ல நம்ம மனக்கண்ணில் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் சித்திரம். புரியுதுங்களா? அந்த சித்திரம் கரெக்டா இருந்தால் என்ன ஆகும்? வசியம் கரெக்டா ஆகும். சொல்லுவது புரியுதுங்களா? நம்ம வாட்டில் நான் தான் இன்னும் கூட உங்களுக்கு 1000 தகவல் கூட கொடுக்குறேன். இந்த இது மட்டும் பண்ணாம நீ மந்திரம் மட்டும் சொல்லி சொல்லி பாருங்க. ஏதாச்சும் ஒன்று சக்சஸ் ஆயிடுச்சுன்னா என் பேர் மாற்றுங்க. மந்திரம் சொல்லியோ எந்திரம் சொல்லியோ நம்ம வந்து அப்படியே சொன்னால் மட்டும் நடக்க போறது கிடையாது. இதுக்கு தேவை பிரபஞ்ச சக்தி நம்ம கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம வந்து அதன் மூலயமா தான் மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். மனசை ஒருநிலைப்படுத்தினா அந்த பிரபஞ்ச சக்தி தன்னால் வரும். சரிங்களா? உங்க தியானம் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் தியானமே இருக்க முடியலங்க. அங்கே பார்த்தா அங்கே கடன் தொந்தரவு வருது, இங்கே பிள்ளைய குட்டி தொந்தரவு வருது, அவன் பேச்சை கேட்குறான், இவன் பேச்சை அந்த தொந்தரவு தான் வருதே தவிர
நம்மளால மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியல, என்னால தன்னை மறந்து என்னால இருக்க முடியல, தன்னை மறந்து என்னால இருக்க முடியல சொல்லுங்களா. ஆனா தன்னை மறந்து இருக்கும். அது எப்ப முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வயசு ஒரு 24 வயசு அப்படின்னா, உங்களுக்கு வயசு 30 வயசா, 30 வயசு அப்படின்னா 30 வயசுனா 30 நிமிஷத்துக்கு மேலதான் உங்களை நீங்களே மறப்பீங்க தியானத்தில். 40 வயசுல 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கிறது தான் தியானம். சொல்லுது போறதுங்களா. அப்ப 40 வயசுக்கு கீழே இருக்கிறது அது தியானம் அல்ல. அது உன் மனசு ஒருநிலை அடையல, அதுக்கு பேர் தியானம் அல்ல. 40 நிமிஷத்துக்கு மேல நீ எத்தனை நிமிஷம் இருக்கு, அதுதான் பிரபஞ்சத்து கூட இணையக்கூடிய காலகட்டம். புரியுதா? 40 நிமிஷத்துக்கு மேல உன் வயசுக்கு தகுந்த மாதிரி தான். 40 வயசுனா 40 வயசுக்கு மேல நீ எத்தனை நிமிஷம் இருக்கிற, அத்தனை நிமிஷமும் நீ பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சி இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதனால தியானம் வந்து கண்டிப்பாக அவங்களோட வயசை விட அதிகமாக தான் இருக்கணுமே தவிர கம்மியா இருக்கக்கூடாது. நானும் தியானம் டெய்லி 10 நிமிஷம் இருக்கு, 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுக்காக அது உன் மனசு ஒருநிலைப்படுத்த முடியாது. வேற எங்க போய் நம்ம டெய்லியும் தியானம் இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? சரிங்களா? அப்ப அந்த 40 நிமிஷம்னா 40 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் மட்டும்தான் பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து மாந்திரிக வரலாறு. மாந்திரிகத்தின் வரலாறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதத்தின் அதர்வண வேதத்தை சார்ந்ததுதான் இந்த மாந்திரிக வேதம். புரியுதா? அப்ப இந்த மாந்திரிகங்கிறது இந்த அதர்வண வேதத்துலதான் இருக்கு. புரியுதுங்களா? அதர்வண வேதம்னாலே மாந்திரிகத்தை பத்தி பயன்படுத்தக்கூடியதுதான். மாந்திரிகத்தின் வகைகள் இது ஒன்னு வந்து உருமுறை, இன்னொன்னு வந்து கருமுறை. சரிங்களா? உருமுறை யந்திரம், மந்திரம், மூலிகை இவற்றை கொண்டு செயல்படுத்தும் முறையாகும். இது சைவ முறை வீட்டிலேயே செய்யலாம், பக்க விளைவுகள் கிடையாது. இது வந்து சைவ முறை, வீட்டிலேயே செய்யலாம், பக்க விளைவு கிடையாது. கருமுறை கோழி பலி, ஆடு பலி, நரபலி, மயான பூஜை, தலைச்சான் பிள்ளை, மண்டை ஓடு, ஐங்கோள தைலம், ஐங்கோள கரு போன்றவற்றை சார்ந்தது. இது அசைவ பூஜை முறை. பக்க விளைவுகள் அதிகம். நம் பாடத்தில் இல்லை. சொல்லியாச்சு. புரியுதுங்களா? நம்ம பாடத்துல இல்லை. அடுத்து தாந்திரிகம். எந்த விதமான மந்திர உருவமின்றி சூட்சுமத்தை மட்டும் வைத்து உருவேற்றும் முறையாகும் தாந்திரிகம். சூட்சுமம் தான். சரிங்களா? இதுல எல்லாம் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப எதுக்காக கருமுறை வேண்டாம் சொல்றதுக்கு காரணம் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கருமுறையில பாத்தீங்கன்னா மண்டையோடு ஒரு மை தயாரிக்கணும் அப்படின்னா சில வண்டுகளை கொன்னு, புரியுதுங்களா, அதை அரைச்சு தைலம் மை தயாரிக்கணும். அப்போ ஒரு உயிரை கொள்வது நம்ம பாவம். புரியுதுங்களா? மனுஷத்துல உண்மையிலேயே இறைவன் யாருக்கிட்ட இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் சொல்லியிருப்பாரு, ஜீவகாரணியமே இறைவன் வாழும் இடம் இருப்பார். அப்ப எந்த ஒரு உயிரும் தான் உயிர் அப்படின்னு நினைக்கணும். தன்னுடைய உயிர்னு நினைக்கணும். அதாவது இப்ப வந்து ஒரு கோழி இருக்கிறோம், ஒரு மாடை வெட்டுறோம் அப்படின்னா அது என் அண்ணன், என் தம்பின்னு நினைக்கணும். இந்த உயிருக்கு இந்த உடம்பு இப்ப சொந்தம். சொல்றது புரியுதா? இந்த உயிருக்கு இந்த உடம்பு இப்ப சொந்தம். இதுவே இந்த உயிர் போயிடுச்சுன்னா வேற எந்த உடம்புல போய் போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அது நாயா கூட இருக்கலாம், கழுதையா கூட இருக்கலாம், மனுஷனா வேற ஏதோ ஒரு விலங்கினமா கூட இருக்கலாம், மீனா கூட இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், வண்டா கூட இருக்கலாம். உயிருக்கு இந்த உடம்பு முக்கியம் இல்லைம்மா. எந்த உடம்புல வேணாலும் அந்த உயிர் வந்து தங்கத்தான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோ. சரியா? அப்ப அந்த உயிரை கொல்றது பாவம். அதனால் பக்க விளைவுகள் நமக்கு தான் வரும். அதனாலதான் இந்த கருமுறையில இந்த இது வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து தாந்திரிக முறை, அது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரிகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு போட்டுப்போம். புரியுதுங்களா? தலைமுடி, காலடி மண்,
வியர்வைப்பட்ட துணி, நகம், போட்டோ, மனிதனுடைய எச்சம், சிறுநீர் அல்லது மலம், விந்து, மாதவிடாய், உதிரப்போக்கு, இதெல்லாமே இதில் எதுக்கு இருந்தாலும் 2 இருந்தாலே போதும். குறைஞ்சபட்சம் 2 இருந்தாலே போதும். புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? இதெல்லாம் எதுக்கு பார்க்க சொல்றாங்க? அப்படியே வசியம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அப்படியே வசியம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? என்ன இருக்கு ராஜாவுக்கு ராணி வசியமாக அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இதெல்லாம் கேட்கறாங்க? ஏன் இதெல்லாம் கேட்கறாங்க? இதையும் பார்த்தீங்கன்னா அழுக்கு அவங்க துவைச்சு போட்ட துணி தான் வேணுமாங்க, அதை துவைக்காத துணி தான் வேணுமாங்க, உடுத்திட்டு அப்படியே போட்டிருக்க துணி தான் வேணும் அப்படிம்பாங்க. இது ஏன்? எதுக்கு? முடிய கேட்குறாங்க. ஏன்? அவங்கள சொன்னா நம்ம செஞ்சிடாதானா? அப்ப ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள வரணும். புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்வைப்பட்ட துணியில ஒரு மனிதனால் வியர்வையால் ஒரு உயிர் வந்து உருவாகும். புரியுதுங்களா? வேர்வையால் உருவாகக்கூடிய உயிரினங்கள் உண்டு, இருக்கா இல்லையா? அப்ப முன்னால் உருவாக்கப்பட்ட உயிரினம் எங்க இருக்கு? அந்த வேர்வைப்பட்ட துணியில இருக்கு. அப்ப அந்த துணி மூலியமாக உன்னோட டிஎன்ஏவும் அவங்களோட டிஎன்ஏவும் ஒன்னோட இருக்கும். அதை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒன்னையும் சேர்த்து ஒன்னோட இருக்க வைக்கணும், இருக்க வைக்க முடியாது. அப்ப இந்த டிஎன்ஏவை எடுத்து ஒன்னோட சேர்த்து வச்சோம்னா என்ன ஆகுது? அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ இடு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, பாப்பா படிப்பீங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடு மருந்து கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், ரத்தத்தை கலந்து கொடுங்க, இல்லை வாளுக்கு போட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய டிஎன்ஏ அவன் வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும்? ஒன்ன சார்ந்துதான் வரும். ஒரு காந்த பணியே உன்னுடைய காந்த துகள் அவன்கிட்ட இருக்குது, உன்னுடைய காந்த துகள் இருக்குது. இப்ப இந்த காந்த பக்கத்துல போனா அந்த துகள் என்ன பண்ணும்? எழுத்து கொண்டாந்து உள்ள வந்து சேர்க்கத்தான் செய்யும். இதுக்கு பெருதாப்பா வசியம். இதுக்குத்தான் இது தேவை. புரியுதுங்களா? ஏன் எதுக்கு அப்படிங்கிறத தெரியாம நம்ம வந்து பண்ணக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க, நானும் செஞ்சேன், எதுவுமே நடக்கலைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆணி வேற அக்க வேற, மாந்திரிகம்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இதோட மட்டும் இல்ல, இன்னும் பெரிய குருமார்களா கூட நீங்க ஆகலாம். புரியுதுங்களா? என்னை விட பெரிய குருமார்களா நீங்க ஆகலாம். ஆனா அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் கேள்வி கேட்கும்போது உங்களால் பதில் சொல்ல முடியும். இல்லப்பா அவங்களும் சொன்னாங்க நானும் செஞ்சேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க, காலமா சொல்றாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலை கேட்காது. புரியுதா? அதோட அர்த்தம் திருத்தங்கள் ஏன், எதுக்கு, எப்படி, இந்த 3 கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க போட்டு பாருங்க. புரியுதுங்களா? அப்பனா உங்களுக்கு வந்து விவரம் புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து உயிர் கொடுத்தல், மந்திரம் ஜெபித்தல். செப்பு தகடுனா 5 வருடம், வெள்ளி தகடுனா 15 வருடம், தங்க தகடுனா 75 வருடம். ஒரு முறை 108 முறை, 1008 முறை, 1,08 முறை, ஏன்னா 10,08 முறை. புரியுதுங்களா? இது வந்து எப்படி அப்படின்னா, உரு கொடுத்தல், எந்திரம் மறைதல். உருவுனா என்ன? உருவுனா என்ன? மூல மந்திரம் சொல்லிக்கிட்டு அப்படி இல்லைம்மா. உருவுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவம் சொல்றது. புரியுதுங்களா? உருவம்னா உருவம். அப்ப உருவம்னா என்னது? அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் மாதிரி வரையறோம் அப்படின்னா அது ஒரு உருவம். புரியுதா? அப்ப எந்திரம் வரைகிறது வேறு, அது வந்து உருவம். ஒரு பொம்மைனா பொம்மை சொல்ல. புரியுதுங்களா? ஒரு பொம்மைனா பொம்மை, ஒரு யானை மாதிரி வரையறோம்னா அது வந்து உருவம். புரியுதுங்களா? அது மாதிரிதான் எந்திரமும் என்ன பண்றோம், அது வந்து ஒரு உருவமா வரையறோம். புரியுதுங்களா? உயிர் கொடுத்தல் அப்படின்னா தான் நம்ம அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது அது என்ன ஆகுது? உயிர் பிக்குது. புரியுதுங்களா?
உரு கொடுக்கறது என்ன? ஒரு எந்திரம் வரையறதுக்கு ஒரு உருவத்தை உருவாக்கணும். ஒரு உருவத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் உரு கொடுத்தல். புரியுதுங்களா? எந்திரத்துல வரைகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து சக்கரங்கள், பல சக்கரங்கள் வரைவீங்க. அந்த சக்கரம் வரைகிறதுக்கு தான் உரு கொடுத்தல்னு பேர். புரியுதா? மந்திரம் ஜெபிக்கிறது உயிர் கொடுத்தல். அந்த உருவுக்கு, அந்த பொம்மைக்கு, அந்த உருவத்துக்கு நீ உயிர் கொடுக்குற. இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? மண்டலம். மண்டலம்னா என்ன அப்படின்னா, நவ கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27, மொத்தம் சேர்ந்தா மொத்தம் 48 நாள். இதைத்தான் ஒரு மண்டலங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு மண்டல பூஜை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து எந்திரம் எழுதும்போது கவனிக்க வேண்டியவை மற்றும் பூஜைக்கான விதிமுறைகள். எந்திரம் எழுதும்போது முன்னர் தகட்டை பரிசோதித்துக் கொள்ளவும். ஓட்டை, கீறல், விரிசல், கசங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? எந்திரத்தை எழுதும் போது நல்ல எந்திரமா, இது நம்மளால வந்து வரையறதுக்கு கரெக்டா இருக்குமா, கசங்கி இருக்கக்கூடாது, நல்லா பிளைனா நல்லா நீட்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஓட்டையா இருக்கா அப்படின்னு எப்படி பார்ப்பீங்க? தீபாவளியில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சோம். இப்படி எடுத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஓட்டை இருக்குன்னா அது தெரிஞ்சோம். அந்த இது ஆகாது. எதுக்கு ஆகாதுங்கிறாங்க? எதுக்கு ஆகுறாங்க? எதுக்கு கசக்கினது வேண்டாம், ஓட்டை போட்டுறது வேண்டாம், ஏன் ஆகாதுன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கசங்கினது வந்து நீங்க உருவம் வரைகிறீங்க இல்லையா, ஒரு கசங்கினது இருந்தா அது ஒரு கோடு மாதிரி தெரியும். அப்போ உருவமே மாறிடும். நீ கொடுக்குற உயிர் அதுக்கு வேற மாதிரி ஆகும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ உருவம் மாறிச்சு, உயிரும் வேற மாதிரி இருக்குன்னா அது செல்லுபடி ஆகாது. சரிங்களா? அதுக்காக தான் கசங்கின தகடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ ஓட்டையான தகடு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டா, நீ படிக்கிறது எல்லாமே, எந்த உயிர் கொடுக்கறது எல்லாமே அந்த ஓட்டை வெளியே போயிடும். அதுக்காகத்தான் அது வேண்டாங்க. சரியா? எல்லாமே கரெக்டா பார்க்கணும். சரிங்களா? அடுத்து எந்திரம் வரைய முன்னரே தேவையான அளவு வெட்டி கொள்ள வேண்டும். அதுக்கு வரைந்த பின் வெட்டக்கூடாது. ஒரு 2 இன்ச்சு தாயத்துக்கு போடணும். 2 இன்ச்சு தாயத்துக்கு போடணும். ஃபர்ஸ்ட் டைமும் தாயத்தை 2 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும், 1.5 இன்ச்சு போட்டா போதும். அப்போ 1.5 நீ பார்த்து வெட்டிட்டு தாயத்துக்கு உள்ள போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்க எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா 2 இன்ச்சு தாயத்துக்கு நீ 2 இன்ச்சு போட்டேன்னா அதுக்கு மேல மூடி போடும்போது என்ன ஆகும்? போட முடியாது. போட முடியுமா? போட முடியாது. சரிங்களா? அப்ப நீ என்ன பண்ணணும், 1.5 இன்ச்சு தாயத்துக்கு 1.5 இன்ச்சாவே நீ வெட்டிட்டு அதுக்கு அடுத்து நீ தாயத்துக்கு உள்ள இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன்னா நீ மூடி போடும்போது கரெக்டா. சரியா? 2 இன்ச் தாயத்துக்கு 1.5 நீங்க கட் பண்ணி கரெக்டா போட்டேன்னா கரெக்டா இருக்கும். நீ 2 இன்ச்சு தாயத்துக்கு 2 இன்ச்சே நீ கட் வெட்டினேன்னா நீ வெளியே உள்ள போட்டுட்டு நீ மூடிய போடும்போது அதுக்கடுத்து அதை எடுத்து என்ன பண்ணுவான், சுத்தி வர கட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? 6 இன்ச்சு தகடுனா 6 இன்ச்சு தகடுனா 6 இன்ச்சு தான் இருக்கணும். 6 காரணம் 6 இன்ச்சு தான் இருக்கணும். புரியுதுங்களா? அது பிரேம் போடும்போது அந்த இடத்துல மடக்கி விட்டோம், ஏன்னா கட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பிரேம் போட முடியல, இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன எழுதுறியோ அதை அப்படியே நீ பிரேம் உள்ள மாட்டணும். சரியா? அது 7 இன்ச்சா இருந்தாலும் சரி, 6 இன்ச்சா இருந்தாலும் சரி, என்ன எழுதுறியோ அதை அப்படியே பிரேம் மாட்டணும். சரிங்களா?